அடுத்து செகண்ட் கொஸ்டின். ஒரு பையில் உள்ள 1 முதல் 6 வரை உள்ள எண்கள் குறிக்கப்பட்ட 6 பந்துகளிலிருந்து ஒரே நேரத்தில் 2 பந்துகள் எடுப்பதற்கான கூறுவழியை மறைவரைபடம் மூலமாக குறிப்பிடுக. ஒரு பையில் 1 to 6 பந்து இருக்கு. 1 to 6 பந்துலேருந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஒரே நேரத்தில் 2 பந்து எடுக்க போகிறோம். 1லேருந்து எத்தனை பந்து இருக்குது? 6 பந்து இருக்குது. அந்த 6 பந்தில் 2 பந்து எடுக்க போகிறோம். அப்படி 2 பந்து எடுக்கோம்னா அதுக்கான மர வரைபடத்தை எடுப்பதற்கான கூறுவழியை மர வரைபடம் மூலமாக குறிப்பிடுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு பால் எடுக்கக்கூடியது முதல் பால் நான் 1ன்னு எடுக்கேன். மொத்தம் எத்தனை பால் இருக்குது? 1 to 6 இருக்குது. நம்ம எத்தனை பாலை எடுக்க போகிறோம் அப்படின்னா 2 பந்து எடுக்க போகிறோம். எத்தனை பந்து எடுக்க போகிறோம்? 2 பந்து எடுக்க போகிறோம். அப்படி 2 பந்து எடுக்கும்போது ஃபஸ்ட் எடுக்க பால் நான் 1ங்க நம்பர் எடுத்துதேன். செகண்ட் எடுக்க பால் எப்படி எடுக்கன்னா 1 1ஆ இருக்கலாம், இல்லை 2ஆ இருக்கலாம், 3ஆ இருக்கலாம், 4ஆ இருக்கலாம், 5ஆ இருக்கலாம், 6ஆ இருக்கலாம். அப்போ அடுத்து ஃபஸ்ட் எடுக்கக்கூடிய பால் என்ன எடுக்க போகிறேன்? 2. அப்போது செகண்ட் எடுக்கக்கூடிய பால் எதா இருக்கலாம்? 1ஆ இருக்கலாம், 2ஆ இருக்கலாம், 3ஆ இருக்கலாம், 4ஆ இருக்கலாம், 5ஆ இருக்கலாம், 6ஆ இருக்கலாம். ஃபஸ்ட் எடுக்கக்கூடிய பால் நான் இப்போ 3ன்னு எடுக்கேன். மொத்தம் 2 பந்து எடுக்க போகிறோம். அதனால் மொதல் பந்தை ஃபிக்ஸ்டாக எடுத்துகிட்டு அடுத்த பந்தை நம்ம மாற்ற போகிறோம். 1ஆ இருக்கலாம், 2ஆ இருக்கலாம், 3ஆ இருக்கலாம், 4ஆ இருக்கலாம், 5ஆ இருக்கலாம், 6ஆ இருக்கலாம். அடுத்த ஃபஸ்ட்டு பால் என்ன எடுக்க போகிறேன்? மொதல் பால் 4ஆ எடுக்க போகிறேன். 4ஆ எடுத்துகிட்டு ரெண்டாவது பால் நான் என்ன எடுக்க போகிறேன்? 1 2 3 4 5 6. இந்த 6 பாலில் ஏதாச்சும் ஒன்று நம்ம ரெண்டாவது பாலாக எடுக்கும். மொதல் பால் 5ன்னு எடுத்தேன் அப்படின்னா ரெண்டாவது பால் நம்ம என்ன எடுக்க போகிறோம்? 1 2 3 4 5 6. அடுத்து மொதல் பால் 6ஆ எடுத்தோம் அப்படின்னா அடுத்த பால் என்னதான் எடுக்க போகிறோம்? 1 2 3 4 5 6. 1 to 6 பந்தில் 2 பந்து எடுக்கிறதுக்கான கூறுவழிக்கான மர வரைபடம் தான் இது.